ஹாய் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது 2028 மற்றது 2027 உயர்தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக ஒரு வீடியோ. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரை ஸ்டார்ட் பண்ணுகின்ற மாணவர்களுக்கு 2026 பரீட்சை எழுத உள்ள மாணவர்களிடம் இருந்தும் கடந்த காலத்தில் நடந்த பல பரீட்சைகளை எழுதிய மாணவர்களிடம் இருந்தும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் தான் கடைசி நேரத்தில் ஓடி தெரிகிறது. ஸோ சிலபஸ் முடியலைன்னு சொல்கிறது, ஃபுல் பாஸ் பேப்பர் இன்னும் செய்ய ஸ்டார்ட் பண்ணலைன்னு சொல்கிறது, 3 மாதம் தான் இருக்குது, இதுக்குள்ளே தியரியை முடிக்கலாமா, பேப்பர் செய்யலாமா, எடுக்கலாமா என்று பல டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த 3 மாதத்துலேயும் பரீட்சை எழுத போகிற மாணவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பிரதான காரணம் என்ன? ஆரம்ப காலங்களில் அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணினர். உண்மைதானே, உண்மையை அக்செப்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வருஷங்களில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 2027 மாணவர்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 2028 மாணவர்கள் இன்னும் 2 வருஷத்தால் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் இதே தவற மீண்டும் செய்யாமல் இந்த அனுபவங்களில் இருந்து நீங்கள் பாடங்களை பெறணும். ஸோ அதில் முக்கியமானது தான் இருக்கிற காலங்களை நாட்களை விரயம் செய்யாமல் வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்துறது. ஸோ அதுக்கான சில ஐடியாஸை தாரத்துக்காகத்தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ முக்கியமாக 2028 மாணவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது, நிறைய ஃப்ரீ டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போகிறது, வீட்டை வந்தால் அந்த கிளாஸில் படித்ததை ரிவைஸ் பண்ணுறது போக நிறைய ஃப்ரீ டைம் ஆரம்பத்தில் இருக்கும். அந்த ஃப்ரீ டைமையெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல வேலை செய்யலாம். அதுதான் செகண்ட் இயர் சிலபஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமாக பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தியரி கூடின ஒரு பாடம். ஸோ அதை நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் இழுத்து கொண்டு சென்று எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் சிலபஸை முடிக்கிற கட்டத்தில் இருக்காமல் இப்போவே செகண்ட் இயர் கிளாஸஸ்லேயும் நீங்கள் ஜாயின் ஆகலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இயர் படிச்சிருந்தால் தான் செகண்ட் இயர் விளங்குமெண்டு இல்லை. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக அல்லது குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவராக இருந்தால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னு சொன்னால் செகண்ட் இயர் சிலபஸையும் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இயலும். ஸோ நரம்பு தொகுதியை படிக்கிறது அல்லது ஜெனட்டிக்ஸை படிக்கிறது, மொலிகுலர் பயாலஜியை படிக்கிறது, என்வாயன்மெண்டல் பயாலஜியை படிக்கிறதெல்லாம் பின்னால் இருக்கிற பாடம் உண்மையாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிசிக்ஸ்லேயும் எலக்ட்ரானிக்ஸ், மேட்டர் அண்ட் ரேடியேஷன், ஃபீல்ட்ஸ், இந்த மாதிரி பாடங்களை ஸ்டார்ட்லேயே நீங்கள் படிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபிசிக்கல் கிளாஸுக்கு போவீங்களா இருந்தால் செகண்ட் இயர் கிளாஸோடு நீங்கள் சேர்ந்து போகலாம். அல்லது ஆகவும் பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ ஆன்லைன் கிளாஸஸுக்கு நீங்கள் விரும்பின டைமில் போகலும் தானே, அல்லது நீங்கள் ரெக்கார்டிங்கை எடுத்து படிக்கலும் தானே. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற மேலதிகமான டைமை சும்மா வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்காமல் செகண்ட் இயருக்குரிய சிலபஸையும் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க என்றால் உங்களால் முடியும் என்றால் 1 வருஷத்துக்குள்ளே அல்லது 1.5 வருஷத்துக்கு முதல் சிலபஸை ஃபுல்லாக முடிக்கலுமாக இருந்தால் அதுக்கு அங்கால நீங்கள் ஃபுல் பேப்பர் செய்யலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். சரிதானே? கடைசி டைம் வரைக்கும் கிளாஸ் என்று ஓடிக்கொண்டிருக்க தேவையில்லை. ஃபுல் பேப்பரை நீங்கள் நேர காலத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க என்றால், சில தியாகங்களை செய்தால் பின்னுக்கு வர காலத்தில் நீங்கள் ஹாப்பியாகவும் ஃப்ரீயாகவும் இருந்து இலகுவாக படித்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் 27 பேட்ச் ஆக்கள். இந்த 27 பேட்ச் ஆக்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இன்னும் உங்களுக்கு காலம் இருக்குது. இன்னும் 1 வருஷமும் 3 மாதம் மட்டும் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் நல்லா பிளான் பண்ணி கொள்ளணும். முதல் படித்த பாடங்களும் இருக்குது, இனி படிக்க போகிற பாடங்களும் இருக்குது. கடைசி வரைக்கும் 8ஆம் மாதம் வரைக்கும் தியரியை இழுத்து கொண்டு போய் கடைசி டைமில் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் உங்களோட நேரத்தை 3ஆக பிரித்து கொள்ளுங்க. இப்போ படிச்சுட்டு போகிற பாடங்களை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொள்ளுங்கள். முன்னைய பாடங்களை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லது 2 நாளைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். இனி வரப்போகிற பாடங்களில் கடைசி பாடங்களை படித்து கொள்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. ஸோ இப்போ கஷ்டப்படுங்க.
பின்னுக்கு இருக்கிற 3-4 மாதங்கள் நீங்கள் கடும் ஃப்ரீயாக இருந்து உங்களோட பேப்பர் ஒர்க்கை கூடுதலாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏஎல்ங்கிறது பரீட்சைக்கு தயாராகிற ஒரு 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 ஃபீல்டு. ஸோ அதில் நீங்கள் பேப்பர் ப்ராக்டிஸுங்கிறது தான் கடும் முக்கியமானது. பாஸ் பேப்பர் நீங்கள் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பழைய வீடியோஸில் எப்படி அது டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகணும் என்றால் தியரியை முடிச்சிருக்கணும். ஸோ இயலுமாக இருந்தால் நீங்கள் பின்னால் உள்ள பாடங்களை இப்போவே ரெக்கார்டிங்ஸ் எடுத்தோ அல்லது வேறு செகண்ட் இயர் கிளாஸஸ்களுக்கு போயோ யாரையாவது ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் ஆகியோ அதை முடிக்க பாருங்கள். கடைசியாக ஒரு 5 மாதத்துக்கு முதலாவது எக்ஸாமுக்கு 5 மாதத்துக்கு முதல் அது குறைஞ்சது 3 மாதத்துக்கு முதலாவது உங்களால் சிலபஸ் எல்லாம் முடித்து இருக்கலும் என்று சொன்னால் அதுக்கு அங்கால நீங்கள் ஃபுல்லாக பேப்பர் ப்ராக்டிஸே செய்யலாம். ஸோ எல்லோரும் ஆரம்பத்தில் ஃப்ரீயாக போவாங்க, ஈஸியாக போயிட்டு கடைசியில் கஷ்டப்படுவாங்க. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்மார்ட்டான மெத்தட் இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் தியாகம் செய்யுங்க, பின்னுக்கு நீங்கள் ஈஸியாக முடிக்கலுமாக இருக்கும். உங்களுக்கு பின்னுக்கு வர ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லா குறையும். பரீட்சைக்கு ரெடி ஆகிறதையே பின்னுக்கு வர காலப்பகுதியில் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே கடும் ஹார்ட் ஒர்க்கை விட நீங்கள் செய்கிற ஸ்மார்ட் ஒர்க் கடும் முக்கியம். ஸோ அதை யோசித்து நீங்கள் இருக்கிற நாட்களை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. பெஸ்ட் விஷஸ்.